அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 7 நாட்களில் வசியமாக 3 கிராம்புகள் இருந்தால் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபரை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்கும் போதே நீங்கள் விரும்பிய நபர்கிட்ட இருந்து போன் கால் வந்தது, மெசேஜ் வந்ததுன்னு நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதே போல சக்தி மிக்க ஒரு மெத்தட் தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த தாந்திரிகத்துல ஒரு சின்ன மந்திரம் இருக்குங்க. ஆனால் எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. ஒரு அட்ராக்ஷனுக்கான வசிய மந்திரம். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உண்மையான நல்ல உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம், பிரச்சனை காரணமாக அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட அவங்களாகவே உங்களை தேடி வந்து அன்பாக பேசுவாங்க. மேலும் பிரச்சனை காரணமாக பிரிந்திருப்பவர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உறவு முறை பலப்படணும்ன்றதுக்காகவும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த அற்புதமான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல நம்ம செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் முக்கியமான விஷயம், நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் சாத்வீகமானவை, யாருக்கும் எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது. அதே போல சில பேர்லாம் வசியம்ன உடனே நம்ம சொல்றதையெல்லாம் அப்படியே கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நம்ம சொல்றதையெல்லாம் தட்டாமல் எல்லா காரியத்தையும் செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. அது போன்ற வசிய முறைகள் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, உங்களுக்கும் நீங்கள் விரும்பும் நபருக்கும் இடையே ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும். உண்மையான அன்பு, பாசம், காதல் மற்றும் நட்புணர்வை வெளியே கொண்டு வரக்கூடியது. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எவ்வளவு பெரிய பிரச்சனை காரணமாக அந்த நபர் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களை அவங்க அதிகமா மிஸ் பண்ற ஃபீலிங்ஸ் ஏற்படும். உங்களை பார்க்கணும், உங்க கூட திரும்பவும் பேசணும் அப்படின்ற எண்ணம் ஆழமாக தோன்றும். உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். நேர்ல மீட் பண்றதுக்கோ அல்லது போன் கால் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை நிறைய யோசிப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்களாகவே உங்களை தேடி வந்து அன்பாக பேசுவாங்க. அந்த நேரத்துல உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்க சொல்லலாம். அதை காது கொடுத்து கேட்பாங்க. மீண்டும் ஒரு அன்பான உறவு முறை அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும். இப்படிதாங்க நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய வசியங்கள் வேலை செய்யும். இன்னும் சில பேர்லாம் பார்த்தோம்னா, வசியம்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே தப்பான விஷயம்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. உண்மையான நல்ல உறவுகள் ஒன்று சேரணும்ன்றதுக்காக தாங்க நம்முடைய சித்தர்களும் மகான்களும் நிறைய வசிய முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே நீங்க பயன்படுத்துங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கணும். எந்த சாட்டர்டே வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வளர்பிறை, தேய்பிறை, அஷ்டமி, நவமி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி வெள்ளிக்கிழமையுடன் முடிக்கணும். சாட்டர்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தொடர்ந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கேப் வந்துட்டா கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க ஆரம்பிக்கணும். அதுவும் சனிக்கிழமையாகத்தான் இருக்கணும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, அதிகாலை 3 மணி முதல் விடியற் காலை 5 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். அப்படி இல்லைனா இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இந்த 2 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு நாள் காலையில, இன்னொரு நாள் இரவுன்னு நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. மார்னிங் நீங்க இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 7 நாட்களும் காலை நேரத்தை தான் நீங்க பயன்படுத்தணும். இரவு நேரம்னா நீங்க இரவு நேரத்தை மட்டும் தான் பயன்படுத்திக்கணும். ஆனால் இப்ப நம்ம பார்த்த இன் பிட்வீன் டைம்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். இந்த தாந்திரிகத்துல ஒரு சின்ன மந்திரம் இருக்குங்க. ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பிடுவது கிடையாதுங்க. அதனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 3 எண்ணிக்கையில் கிராம்பு. இதை
லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். கரெக்டா 3 எண்ணிக்கையில முனை உடையாத சுத்தமான கிராம்பு நீங்க எடுத்துக்கோங்க. 7 நாட்களும் அந்த 3 கிராம்பை தாங்க நம்ம பயன்படுத்தணும். இப்ப எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம், எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள 3 எண்ணிக்கையில் கிராம்பை நீங்க வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியாக நீங்க உட்காருங்க. உள்ளங்கையில கிராம்பை வச்சுட்டு விரல்களால நம்ம மூடிக்கணும். கையை மடி மீது நீங்க வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட நபர் மீது உங்களுக்கு வெறுப்போ கோபமோ அவங்க உங்ககிட்ட பேசணும்ன்ற ஏக்கமோ இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் விரும்புவதை போல அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா கொண்டு வாங்க. அந்த நபரை மனதார ஆசையாக நீங்க நினைச்சுக்கோங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 15 நிமிடங்களுக்கு நம்ம உச்சரிக்கணும். 15 மினிட்ஸ்க்கு நம்ம சொல்லணும். க்ளீம் பெயர் சீக்கிரம் வசி வசி. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, அவங்க பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல க்ளீம் ராஜா சீக்கிரம் வசி வசி. ராணின்னு இருக்கிற பட்சத்துல க்ளீம் ராணி சீக்கிரம் வசி வசி. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி அந்த குறிப்பிட்ட நபரை மனதார ஆசையோட நீங்க நினைச்சுக்கிட்டே 15 நிமிடங்கள் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும். போன்ல ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்க அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லனா டைம் ஆயிடுச்சான்னு அதன் மீது கவனம் திரும்பும். 15 மினிட்ஸ் நீங்க மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த கிராம்பை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சோ அல்லது ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டோ சேஃபா நீங்க ஒரு இடத்துல வச்சிருங்க. இதே போல 7 நாட்களும் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். 7வது நாள் அதாவது கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த 3 கிராம்புகளையும் கொஞ்சமா கற்பூரம் வச்சு நீங்க எரிச்சிடுங்க. வீட்டுக்குள்ள வச்சும் எரிக்கலாம், வீட்டுக்கு வெளியே வச்சும் நீங்க எரிக்கலாம். எரிச்சிட்டு அந்த சாம்பலை காத்துல நீங்க தூவி விட்டுருங்க. ஒரு சின்ன அகல் மாதிரி எடுத்துக்கோங்க அல்லது ஸ்டீல் பாத்திரம் இருந்தாலும் ஓகே. அதுல நீங்க இந்த 3 கிராம்புகளை வச்சு கொஞ்சமா கற்பூரத்தை போட்டு எரிச்சிட்டு அந்த சாம்பலை காத்துல தூவி விட்டுறணும். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட மாற்றம் தெரியுதா, உங்களுக்கு அவங்க கால் பண்றாங்களா, அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களான்னு நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. அதே போல இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணத அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட எப்பவுமே நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. இதை மட்டும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். கரெக்டா இப்ப நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடை நீங்க செஞ்சு பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக ரொம்பவுமே முக்கியமான ஒரு வசியக்கல், அதாவது ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை பற்றி நம்ம பார்க்க போறோம். உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கல், ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய கல் இது. கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல நீங்க பேரண்ட்ஸா இருக்கீங்கன்னா பசங்க உங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களை சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க, உங்க உழைப்புக்கான அங்கீகாரம் தர மாட்டேங்கிறாங்கன்னா அவர்களுக்காகவும் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி ஃபர்ஸ்ட் அமைதியா நீங்க உட்காருங்க. பிறகு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம சொல்லும் போது அந்த நபர் உங்ககிட்ட தேடி வந்து அன்பா பேசுவாங்க. உண்மையான அன்பு, பாசம், காதல், புரிதலை தரக்கூடியது இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல். இப்ப நம்ம பார்த்த இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல்லுடன் இன்னமும் சில முக்கியமான தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இது வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினால் போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.